பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் பாஜக கூட்டணியை விட்டு நிதிஷ்குமார் வெளியேறுவாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. ஆட்சி அமைக்க 122 இடங்கள் தேவை என்ற நிலையில் அதைவிட கூடுதலாக சுமார் 80 இடங்களை பாஜக கூட்டணி வென்றுள்ளது. ஆனால் நிதிஷ்குமாரை மீண்டும் முதல்வராக்க பாஜக தயங்கினால் அவர் கடந்த காலங்களைப் போல கூட்டணியை விட்டு விலகலாம் என்ற பேச்சு பீகாரில் அடிபடுகிறது. அதே சமயம் 85 இடங்களில் வென்ற நிதிஷ்குமாரை தவிர்த்து பாஜக கூட்டணியால் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் நிதிஷ்குமார் காங்கிரஸ் பக்கம் தாவினாலும் ஆட்சி அமைப்பதற்கு வேண்டிய மெஜாரிட்டி இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் சூரத்தில் விறுவிறுப்பாக கட்டப்பட்டு வரும் புல்லட் ரயில் வழித்தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் ஆய்வு செய்தார். மும்பை அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயில் திட்டப்பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை 326 கிலோமீட்டர் தூர பணிகள் நிறைவடைந்த நிலையில் சூரத்தில் கட்டுமான பணியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த வழித்தடத்தில் திட்டமிடப்பட்ட 25 ஆற்று பாலங்களில் 17 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், உளவுத்துறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு வழிமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணி இது என்றும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்த திரைச்சீலைகள் தற்போது அகற்றப்பட்டுள்ளன. கார் வெடிப்பு சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த தடயங்கள் மற்றும் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு மேலும் விசாரணைக்காக திரைச்சீலைகள் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. இதனையடுத்து சேதமடைந்த வாகனங்கள் கிரேன் மூலம் அகற்றப்பட்ட நிலையில் திரைச்சீலைகளும் நீக்கப்பட்டன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.